ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் கூட 2 யங் லேடீஸ் வந்தாங்க. 2 பேருமே ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க. 2 பேருக்குமே ஒரு பதட்டம் இருந்ததை பார்த்தேன் நான். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப, இது மாதிரி எங்களுக்கு பிரஸ்ட்டில் ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப பயமாக இருக்குது, கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு நான் ஒரு 4 பெண்கள் 5 பெண்களை நான் வந்து பார்க்குறேன். எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டி இருக்க மாதிரி இருக்குது, இது கேன்சராக இருக்குமா, இது கேன்சர் மாதிரி இருக்குமா, கேன்சராக மாறுமா, இதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அப்போ ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து டிசீஸ் ஆஃப் த ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவோம். அதாவது வயதான காலத்தில் வரக்கூடிய ஒரு நோயாக தான் கேன்சரை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில கேன்சர்ஸ் நமக்கு யங் ஏஜ்லேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிரஸ்ட் இஷ்யூஸ்ன்னு எடுத்தோன்னா, அதில் காமனாக வரக்கூடிய நிறைய கட்டிகள் இருக்குது, கேன்சர் அல்லாத கட்டிகள். அதுதான் ரொம்ப காமன். அந்த கட்டிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக முக்கியமானது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி வரக்கூடிய இந்த 2 பேருக்கும் கூட அந்த டயக்னோசிஸ் தான் வந்துருந்துச்சு. ஃபைப்ரோடினோமா, ஃபைப்ரோடினோசிஸ், இந்த மாதிரி டயக்னோசிஸ் தான் வந்துருந்தது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிரஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி இருக்குன்னு வரவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் காமனாக இருக்கக்கூடியது யங் ஏஜில் லெஸ் தென் ஒரு 40 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோமா, ஃபைப்ரோ அடினோசிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்ட், பிரஸ்ட் சிஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய டிசீசஸ். ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப காமன். பிரஸ்ட் மவுஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த கட்டி வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் பிரஸ்ட்குள்ளேயே, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும் அந்த கட்டி. முதல்ல இந்த கட்டியை வந்து தொட்டு பார்க்கும்போது அந்த கேன்சர் கட்டி மாதிரி தான் திக்காக தெரியும். ஆனால் ஸ்கேனில் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும் இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது அப்படின்றது. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபைப்ரோடினோமா ஆகட்டும், ஃபைப்ரோடினோசிஸ், இந்த மாதிரி பிரஸ்ட்ல சிஸ்டம் மாதிரி எது இருந்தாலுமே வலி இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு வேறுபாடு. கேன்சரில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான வலியும் இருக்காது. அந்த கட்டி ஓரளவு பெரிதாகி அது போய் நரம்புகளை அழுத்தும்போது தான் அவங்களுக்கு வலிங்கிற ஒரு உணர்வு வந்து உண்டாகும். இது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து ஃபைப்ரோடினோமாவை பற்றி. ஃபைப்ரோடினோமா எந்த கட்டியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நீடில் வச்சு அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு, அந்த சதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், ஊசி மாதிரி போட்டு. அந்த டெஸ்ட்டில் பார்த்துட்டு அது என்ன டயக்னோசிஸ்ன்றது வந்துடும். அது ஃபைப்ரோடினோமா, ஃபைப்ரோடினோசிஸா, இல்லை ஏதாவது நார்மல் சிஸ்டா, இல்லை கேன்சருக்கான சேஞ்சஸ் ஏதாவது இருக்கான்றது வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம போயிடுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோசிஸ். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். எதனாலன்னா, பிரஸ்ட் டிஷ்யூஸ் வந்து எப்படி கர்ப்பப்பையில் வந்து முட்டைப்பையில், கர்ப்பப்பையில், டியூப்ஸில் அந்த ஹார்மோன்ஸ்னால் மாதாந்திரமாக வரக்கூடிய இந்த பீரியட்ஸில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ்னால் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரியே இந்த பிரஸ்ட்டில் மார்பகத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸும் இந்த ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப நிறைய பேருக்கு, முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடிலேருந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிரஸ்ட்டில் ஒரு ஹெவினஸ் இருக்கும், பெயின் இருக்கும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மூவ் பண்ணும்போது கூட ஒரு பெயின் இருக்கும், வைப்ரேஷனில் கூட பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு அது லைட்டாக தெரியும், அதோட விட்டுருவாங்க. சில பேருக்கு அந்த பெயின் வந்து எவ்வளோ சிவியராக இருக்கணும்னா அவங்களால கொஞ்சம் கூட நடக்க முடியாது. அந்த அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வுகளை கூட அவங்களுக்கு வந்து சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே அப்போ நம்ம பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரஸ்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அந்த நார்த் திசுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி தெரியும். ஸோ இதுவும் நம்ம ஸ்கேனில் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுக்கும் சில மருந்துகள் இருக்குது. மாத்திரைகள்லேயே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதை வந்து குணப்படுத்திடலாம். அடுத்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது பிரஸ்ட் சிஸ்ட்டுன்னு சொல்கிறது. அதாவது நீர்க்கட்டி, பிரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள். இதுவும் நிறைய பேருக்கு இருக்கும். உள்ள பெரிய நீர்க்கட்டியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப்படியே அந்த ஊசி போட்டு அப்படியே அந்த நீர் எடுத்துடலாம். நீர் எடுத்து டெஸ்ட்டு காமிச்சு பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியும். சில சமயங்கள் என்னாகும், அந்த நீர்க்கட்டி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுவே சலமாக மாறும். அப்போ ஆப்சஸாக அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் ப்ராப்ளம்ஸு. இதை தவிர பிரஸ்ட்டுடைய தோல் இருக்குல்லையா, அதில் தோலில் நார்மலாக மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தோலில் என்னென்ன நோய் வரலாமோ அதெல்லாம் வந்து பிரஸ்ட்லேயும் வரலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வயதான ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ரொம்ப பயந்தாங்க, மார்பில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து அந்த தோலில் வரக்கூடிய ஒரு சபேஷியஸ் சிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த வேர்வை துவாரம் அடைப்பட்டு
அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சிம்பிள் கட்டியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கேன்சர்லாம் எதுவும் இல்லை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியும் சில பேஷண்ட்ஸ்க்கு தோலில் கூட அந்த கட்டிகள் இருக்கலாம். ரொம்ப ரேராக அந்த நிப்பிளில் அந்த இடத்துல சில பர்டிகுலர் டிசீசஸ் கட்டிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பிரஸ்ட்டில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா எடுத்ததுமே கேன்சர்னு சொல்லி இம்மீடியட்டாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பிரஸ்ட்டில் வரத்துக்கு, மார்பக திசுக்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி எதுக்குமே டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்து அது என்னன்றதை நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நம்மளாக சமாதானப்படுத்திக்க முடியாது. சயின்டிஃபிக் ப்ரூஃப் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் நான் அதை தான் சொல்கிறது, நமக்கு ப்ரூஃப் வேணும். இது நார்மல், இது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. ஸோ அப்போ அடுத்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதில் என்ன மாதிரி கட்டின்றது தெரியும். தேவைப்பட்டால் நம்ம ஊசி போட்டு அதை டெஸ்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதில் ஏதாவது கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கான்னு தெரியும். அதை பொறுத்து ஃபர்தராக நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஷேப் பண்ணி கொடுத்துருவேலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸ் இதுலேயே க்யூர் ஆகிடுவாங்க. ஸோ பிரஸ்ட்டில் ஏதாவது ஒரு கட்டி இருக்குன்னா உடனே பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக அந்த பயத்தை போக்குறதுக்காகத்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.